வணக்கம். வங்கக்கடலில் உருவாகியுள்ள பெஞ்சல் புயலானது புதுச்சேரி கரையை நோக்கி தற்போது வந்து கொண்டிருக்கிறது. புதுச்சேரியிலிருந்து 180 கிலோமீட்டர் தொலைவில் தற்போது உள்ளது. மணிக்கு 7 கிலோமீட்டர் தூர வேகத்தில் நகர்ந்து வருகிறது என வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ள நிலையில், புதுச்சேரியினுடைய கடற்கரை சாலையில் கடல் சீற்றமானது சற்று அதிகரித்து காணப்படுகிறது. மேலும் தரைக்காற்றானது 50லிருந்து 60 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசி வருகிறது. தற்போது புதுச்சேரி கடற்கரை சாலை மற்றும் சுற்றுலா தலங்கள் இன்று முதல் மூடப்படும் என மாவட்ட ஆட்சியர் அறிவித்ததன் அடிப்படையில் புதுச்சேரி கடற்கரையில் வரக்கூடிய பொதுமக்கள் மற்றும் சுற்றுலா பயணிகள் வெளியேற்றப்படுகின்றனர். தற்போது புதுச்சேரி கடற்கரை சாலையானது வெறிச்சோடி காணப்படுகிறது. மேலும் கடல் சீற்றமானது சற்று அதிகரித்து காணப்படுவதால் காவல்துறை பாதுகாப்பு போடப்பட்டு அங்கு அப்பகுதிக்கு வரக்கூடிய பொதுமக்கள் வெளியேற்றப்படுகின்றனர். மேலும் ஏற்கனவே மாவட்ட நிர்வாகம் அறிவுறுத்தல் அடிப்படையில் புதுச்சேரியினுடைய ஒட்டியுள்ள மீனவ கிராமங்களில் படகுகள் பாதுகாப்பாக நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளது. குறிப்பாக தேங்காய்த்திட்டு துறைமுகம், வீராம்பட்டினம், நல்லவாடு, மூர்த்திக்குப்பம் உள்ளிட்ட பகுதிகளுடைய மீனவ கிராமங்களில் தங்களுடைய படகுகளை பாதுகாப்பான மேடான பகுதிகளில் கொண்டு நிறுத்தி வைத்துள்ளனர். மேலும் புதுச்சேரியினுடைய அரசானது இன்று பாதுகாப்பு கருதி பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை அளிக்கப்பட்டுள்ளது. புதுச்சேரியிலிருந்து காலை முதலே காற்றுடன் மிதமான மழை பெய்து வருகிறது. குறிப்பாக புதுச்சேரியுடைய கடற்கரை சாலையில் தற்போது காற்றின் சீற்றம் அதிகரித்து காணப்படுகிறது. மேலும் தரைக்காற்றும் அதிக அளவு வீசி வருகிறது. நேரம் அதிகரிக்க மழையின் அளவானது அதிகரிக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. மேலும் தேசிய பேரிடர் மீட்பு குழு ஒன்று தயார் நிலையில் உள்ளது. மாவட்ட நிர்வாகம் 122 மையங்கள் அமைக்கப்பட்டுள்ளது. மேலும் தாழ்வான பகுதியில் உள்ள பொதுமக்கள் தேவைப்பட்டால் உடனடியாக நிவாரண முகாம்களில் தங்கவும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. தற்போது புதுச்சேரியுடைய அனைத்து கடற்கரை பகுதிகளிலும் போலீசார் ரோந்து பணியில் ஈடுபட்டு அங்கு இருக்கக்கூடிய பொதுமக்கள் யாரேனும் வந்தால் அவர்களை பாதுகாப்பாக செல்லுமாறு அறிவுறுத்தி வருகின்றனர். தற்போது இந்த தரைக்காற்றும் மற்றும் கடலினுடைய சீற்றமும் அதிகரித்து காணப்படுகிறது.